ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய சிம்பிளான மட்டன் தொக்கு எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மட்டன் தனியாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு தாளிப்புக்கு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக. இது நல்லா வதங்கினதும் மட்டன் வேக வச்ச ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி சேர்த்துட்டு கூடவே வேக வச்ச மட்டனையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்த்தா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரான மட்டன் தொக்கு குயிக்காக ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுட சுட சாப்பாடு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.